வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ராவலிங் தமிழன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஓல்டு கோவா. இன்றைக்கி நம்ம நார்த் கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்டலோட ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடலாம். இந்த ஹாஸ்டல் பிரேக்ஃபாஸ்ட்டில் 2 முட்டை, ப்ரெட்டு, பனானா, வேற ஒரு காஃபி இதெல்லாம் இருக்குங்க. இந்த ஹாஸ்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தாங்க. இதே நீங்கள் வெளியே சாப்பிட்டா கண்டிப்பாக 200 ரூபா கிட்ட பில் ஆகிடும். நார்த் கோவாலே நம்ம ஃபஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் சப்போரா ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு அங்கே போய் பார்க்கலாம். கோவாவில் கூகுள் மேப்ஸ் இல்லாமல் வேலையே நடக்காதுங்க. நீங்களும் என்ன மாதிரி சோலோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஹோல்டர் தேவை. இதை நான் அமேசான்லேருந்து வெறும் 400 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் சோலோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிடுங்க. சப்போரா ஃபோர்ட் அவ்வளோ ஈஸியாலாம் ரீச் ஆக முடியாதுங்க. 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரை நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணணும். ட்ரெக்கிங்னா மலை ஏறணும்னு நினைக்காதீங்க, வெறும் படிக்கட்டு தாங்க ஏறணும். ஒரு வழியாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சப்போரா ஃபோர்ட் வந்து ரீச் ஆனேன். இந்த ஃபோர்ட்டில் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஏன் இந்த ஃபோர்ட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தா, நம்ம பாலிவுட் ஸ்டார் அமீர் கானோட ஒரு ஃபேமஸ் படத்தில் அவர் இங்கே உட்காந்து ஒரு டைலாக் சொல்வார், லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் கோவா போயே ஆகணும்னு. அதுக்கப்புறம் தாங்க இந்த இடம் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த கோட்டையிலேருந்து இந்த அழகான பீச்சோட வியூ கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். सोडा पी के जाओ, सलमान खान से मिलने का मौका पाओ. और जीएसटी बंटा सोडा बाहुबली वाला बना देता हूँ ना एक. लो. This place is also good for shopping. இந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழியிலே நிறையா ஸ்டால்ஸ் இருக்குங்க. ஆனால் அவங்க ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்கெயின் பண்ண தெரியலன்னா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. சரி, வந்ததுக்கு இந்த 2 பர்ஸ் மட்டும் ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கினேன். உங்களுக்கு ஹிந்தி பேச வராதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் 3 மடங்கு அதிகமாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கு 3 மடங்கு கம்மியாக கேளுங்க. போகிற வழியில் இங்கேருந்து ஒரு மேக்னெட்டிக் பேட்ச் மட்டும் வாங்கினேன் 10 ரூபாய்க்கு. 10 ரூபாயில் என்னஜி பார்கெயின் பண்ணுறது? 10 ரூபா ப்ராடக்டை பார்கெயினே பண்ணாதீங்க, இல்லைன்னா அடிக்க தான் வருவாங்க. கோவா வெயில் வந்து சென்னை வெயிலோட பயங்கரமாக இருக்குங்க. இதில் இந்த டிஷர்ட் வேறு ஜீன்ஸ் போட்டால் கோவா வைப்ஸே வர மாட்டுது. சரி, கோவா வைப்ஸ் வரதுக்கு போகிற வழியில் வண்டியை சைடில் நிறுத்தி இந்த கடைக்குள்ளே போய் ஒரு 3/4 வேறு ஒரு ஷர்ட் வாங்கினேன். இந்த ஷர்ட் வேறு 3/4க்கு நான் பே பண்ணது வெறும் 600 ரூபா. 1200 ரூபாலேருந்து 600 ரூபா வரை கொண்டு வரதுக்கு பட்டப்பாடு எனக்கு தாங்க தெரியும். ஆனால் நீங்கள் கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுங்கள். என் பேரில் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சப்போரா ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்தால் ரோட்டில் நிறைய கடை இதே மாதிரி இருக்குங்க. அதில் இந்த ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா இந்த கடைக்குள்ளே போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். ரொம்ப ஷாப்பிங் பண்ணியாச்சு, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கே பைக் பார்க் பண்ணாலும் 20 ரூபா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து நம்ம போக போகிற இடத்தோட பேர் அஞ்சுனா பீச். நார்த் கோவாலே ரொம்ப அழகான பீச் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பீச் தாங்க, அஞ்சுனா பீச். நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பீச்சோட லாஸ்ட் பகுதி வந்து கொஞ்சம் கேரளா மாதிரி இருக்கும். இந்த பீச்சுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பசி எடுத்துடுச்சு. நம்மளுக்கு எப்போவுமே சோறு தானங்க முக்கியம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து பர்கர் ஃபேக்ட்ரி. இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸில் பர்கர் இருக்குங்க. நான்வெஜ், சிக்கன், பீஃப், வெஜ் எல்லாமே இருக்கும். கோவா வந்தீங்கன்னா இங்கே ஒரு பர்கர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அஞ்சுனா பீச்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தாலே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். பர்கர் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூக்கம் தாங்க வந்துச்சு. ஆனால் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இடம் நிறையா இருக்குது. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இதாங்க பாகா பீச். கோவானாலே பாகா பீச் தாங்க. கோவா வந்துட்டு பாகா பீச் பார்க்காம போகாத ஆளே இல்லை. இந்த பீச்சில் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஏன் இந்த பீச் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தா, இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், ட்ரிங்க்ஸ், பார்ட்டி இதெல்லாம் வேறு லெவலில் நடக்கும். உங்களுக்கு பார்ட்டி பிடிக்குன்னா இந்த பீச் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த பீச்சை கொஞ்சம் ஓவராக தான் ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பீச் அவ்வளோலாம் வர்த் இல்லைங்க. எனக்கு பிடிச்ச பீச் வந்து அஞ்சுனா பீச் தாங்க. அங்கே நீங்கள் பார்ட்டி, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். ஒரு ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இதாங்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸோட ப்ரைஸ். நீங்கள் ஒரு பெரிய குரூப்னால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க.
இந்த இடத்துல தாங்க நிறைய பேர் அந்த பாகா பீச் போர்டோட ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எனக்கு நார்த் கோவாலே பிடிச்ச இடத்துக்கு தாங்க நம்ம அடுத்தது போகிறோம். கோவாவில் இந்த இடத்துல மட்டும் ஒரு 25 ரூபா என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துக்கு 25 ரூபா கொடுக்கறது ஃபுல் ஒர்த்து தாங்க. எனக்கு நார்த் கோவாலே பிடிச்ச இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது தாங்க, அக்வாடா ஃபோர்ட். இந்த கோட்டைக்குள்ளே ஒரு சின்ன ஜெயில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குங்க. அங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நான் அங்கே போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக சன்செட் ஆயிரும்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் இங்கே இருந்து சன்செட்டை என்ஜாய் பண்ணேன். எனக்கு சப்போரா ஃபோர்ட்டை விட இந்த ஃபோர்ட் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்து. பேக்கோட ஜிப் கூட உடஞ்சிடுச்சு. இதே மாதிரி ட்ரிப்பில் நிறைய விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். எல்லாத்துக்குமே தயாராகிருங்க. திரும்ப ஹாஸ்டலுக்கே போகிற வழியில் ஒரு அழகான பீச்சை பார்த்தேன். அதை எப்படி மிஸ் பண்ணுறது? இதாங்க கேண்டோலிம் பீச். இங்கே என்ன தவிர எல்லாருமே கப்பல்ஸாக தான் இருந்தாங்க. ஹனிமூன் கப்பலுக்காகவே ஃபேமஸாக இருக்கிற பீச்னா அது இந்த பீச் தாங்க. சரி, இது நம்மளுக்கான இடம் இல்லைன்னு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஆனால் நீங்கள் ஹனிமூனுக்கு வந்தீங்கன்னா இந்த பீச் பக்கத்தில் இருக்கிற காட்டேஜில் அட்லீஸ்ட் 1 நைட் ஸ்டே பண்ணிட்டு போங்க. திரும்ப ஹாஸ்டலுக்கு போகிற வழியில் இந்த வியூவை பார்த்து வண்டியை சைடில் நிறுத்தி இதை கேப்சர் பண்ணேன். இந்த வியூ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக், வேறு காமெண்ட் போட்டுருங்க. அடுத்த கோவா வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், உங்கள் ட்ராவலிங் தமிழன்.